மாணவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்கள் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துவக்கம் அற்பமாக இருக்கா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாய் தேவன் பேச விரும்புகிறார். யோபு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபு இந்த நாளிலே குறித்து நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் யாருன்னா உத்தமம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அவன் வாழ்க்கையிலே என்னென்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய துவக்கம் அற்பமாக இருந்தது, வேதனையாக இருந்தது, போராட்டமாக இருந்தது. அவனுடைய மனைவி தூசிசா, அவன் பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகி போனார்கள். ஆனால் கர்த்தர் யோபு விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. யோபு விட்டு விலகவில்லை. ஒருவேளை உன்னை நேசிக்கிறவங்க, உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போனாலும் ஒரு நாள் யோபுவோட கர்த்தர் பேசுகிறார். யோபு, யாரெல்லாம் உன்னை விட்டு போனார்களோ, உன்னை யாரெல்லாம் பரியாசமா பேசினார்களோ அவர்களுக்காக, உன் சிநேகிதர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம் தான். அந்த ஜெபம் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுடைய அற்பமான துவக்கமாக இருந்த வாழ்க்கை கர்த்தர் மாற்றினார். அவன் போராட்டத்தை மாற்றினார். அவன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இரட்டித்தனையான ஆசீர்வாதத்தை அவனுக்கு தந்து சுதந்தரித்தான். தேவப்பிள்ளையே, அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. அதே போல உங்க வாழ்க்கையில துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி தேவன் எப்படி யோபு குறித்து பேசினாரோ, அவன் ஒரு நாள் இயேசுவை குறை சொல்லவில்லை, எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். அதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் கர்த்தர் மாற்றுவார். பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். God bless you. ஆமென்.